ஓய் சூடையா ஆ ஆஹா வா 30 நிமிஷத்துல எங்களை போட்டு உங்களுக்காண்டி எங்களை போட்டு தோட்டி எடுக்கிறாரு. பார்த்துக்குங்க, ஜம்முன்னு இருக்கேன், சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கே தேன் எடுக்க போகிறோன்னு பாருங்கள். பிரமிப்பான ஒரு காட்சி. அப்படியே கேமரா திருப்புறேன். இதில் தாங்க எடுக்க போகிறோம். ஓகே, இதில் தான் எடுக்க போகிறோம். ஆனால் என்னென்னா 7-8 கூடு எல்லாம் நேற்று மழை பெஞ்சிருச்சு, கெடுத்து விட்ருச்சு. அதனால் கெடுத்து விட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது, மழையை திட்டக்கூடாது, சாரி. அதனால் பார்த்திங்கன்னா இதில் மேலே ஒரு கூடு இருக்குது, அதில் தான் ஏறி எடுக்க போகிறோம். செம்ம பெருசு இந்த மலை, சரிங்களா? அதில் தான் ஏறி எடுக்க போகிறாங்க. நம்ம உடம்பு தான் ஏறுது. இதில் ஹண்ட்டு, இந்த மாதிரி ஹண்ட்டு ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் இது ஸ்பெஷல் நெக்டாரு. நீங்கள் ஆர்டர் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஜூலை வரைக்கும் தான் இந்த ஹண்ட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 3-4 மாதத்துக்கு இது கிடைக்காது, இந்த ஹண்டு கிடைக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி 100 பேருக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா அலைஞ்சு திரிஞ்சு எடுக்கணும். ஸோ வேணுங்கிறவங்க இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது யார் யாருக்கு இதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல, பேர் சொல்லி ஃபில் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கட்டி விட்றேன். இவர் தலையில் கட்டி விட்றேன். இவர் போய் எடுத்துகிட்டு வர போகிறாப்புல. அப்படியே வாங்க. ஓகேவா, போடுங்க. 87% தான் இருக்குது சார்ஜ். ஆனால் போதுமில்ல, வேறு பேட்டரி மாற்றிட்டா தேவையில்ல. 10 நிமிஷத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. அங்கே எடுத்துனே அப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறாரு இல்லைங்க? சரி, ரைட்டு, கரெக்டாக இருக்குது. ஓடிட்டு இருக்காருண்ணா. ஆமாம், ஓடிட்டு தான் இருக்குது. வேணாம், ஏறுறதும் என் காமிப்பேன். நடந்து முன்னாடி போகல, பட்டையை கிளப்புங்க. ஓகேண்ணா. இதை கட்டிங்க. பிடிச்சிக்க. ஓய் சூடையா ஆ இன்னும் சொல்லு. போது விடு. போது. இந்த வரேன், இந்த வரேன், எடுத்துக்க. சூட்டிடு டிப்டி. சரி, வரேன், பிடிச்சிக்கா. புரியுதுயா? ஏடா டேய் கேட்குதா?
விரோ வரேன் சொல்லு சொல்லு தெரியல சொல்லு இதுதான் வரேன் போயிடும் போடாது ஏய் போயிடும் போடாதுன்னு ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். ட்ரோனில் காமிச்சேன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இருந்தா கொஞ்சோண்டு தான் 2 கிலோ ஆகுமாண்ணே. ஏன் கொட்டு கொட்டிருச்சா? யாரை போட்டு தெளிச்சு? இங்கே எங்கே எடுத்து விடுங்க. அதை விஷம் இறங்கிட்டே கிடக்கு. டென்ஷன் ஆயிடுச்சா? பிரிச்சிருச்சா? இங்கே எனக்கு டேடி தான் பார்க்குறக்கு ஃபார்மாக இருக்காரு இன்னைக்கு. இங்கே பாருங்க எத்தனை போட்டு தள்ளிடுச்சு. இருக்குதுங்க, தேன் இருக்குதுங்க, தேன் இருக்குது. தேனி பூச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவங்களுக்கு போட்டு விட்றலாங்க. இதில் வந்து தேனி பூச்சி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறோம், சொல்லிடலாம். எடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? அதான் சொல்லிடலாம். எடுத்த 30வது நிமிஷம் உங்களுக்கு ஃபில் ஆகுது பிரதர் 3 பேருக்கும். யாருன்னு சொல்லிடுறேன். வடிவேலன் ஆர் வடபழனி, வினோத் ஆர் லாஸ்பெட்டு, இல்லியாஸ் நாகப்பட்டினம். 3 பேர்த்துக்கும் எடுத்த 30 நிமிஷம் கூட ஆகலை. சுட அப்படியே அப்படின்னு காய்ச்சிட்டு நினைச்சிடாதீங்க. மாலையில எடுத்துட்டு வர்றான், கஷ்டப்பட்டு வேர்த்து பூர்த்தி எடுத்துட்டு வர்றான். சுட நீங்க தப்பா நினைச்சாங்க. இல்ல சுட எடுத்தது காமிச்சிருக்கோம்ல. அந்த இது அப்படியே இருக்கும்னா இப்ப
தேன் கூட்டில் பிரிஞ்சிலுங்க அந்த ஹீட்டோட அந்த இதில் அதாவது அந்த வெதுவெதுப்போட அப்படியே இருக்கும். அந்த வெதுவெதுப்போட ஆமாம் கொண்டு போய் வச்சு நம்ம லேட் பண்ணி ஆற வச்சு இந்த இதெல்லாம் பண்ணல, உடனே அப்படியே ஊற்றுறோம். ஸ்பாட்டில் அப்படியே ஊற்றுறோம். ஆமாம் 30வது நிமிஷம் உங்களுக்கு ஊற்றுறோம் பிரதர். சரியா, எடுத்து 30 நிமிஷம் கூட ஆகல, அப்படியே ஊற்றுறோம். தங்கம் கூட போய் ஒவ்வொரு ரூபான்னு பார்த்து தொலைத்துல எடுக்கலாம், இதை எடுக்க முடியாது. போடுங்க. தங்கத்தை விட கலராக இருக்கு, ஊற்றும் போது பாருங்க எப்படி அந்த பாட்டிலில் மின்னுதுன்னு மட்டும். இந்த மாதிரி பஞ்சு டைலாக் தான் வேணும், இதுதான் கான்டென்ட்டு. ஆமாம், கலரை பார்த்துக்குங்க. வைங்கண்ணே பாருங்க பிரதர், உங்களுக்கு தான் ஓகேவா. எடுத்து வைங்க தலை, அழகழகா அப்படியே எடுத்து வைங்க. சோளையா ஒருத்தருக்கு கூடோட மீதி ஆளுகளை புழிஞ்சு விட்றது 2 பேர்த்துக்கு. மொத்தம் 4.5 கிலோ காமிச்சுதுங்க. மொத்தம் 4.5 கிலோ காமிச்சுது எடை. சரி, ஒரு 3 பேர்த்துக்கு தான் வரும், 100 கிலோ வரும் ஆக்சுவலாக. ஆனால் அது புழிஞ்சு ஊற்றுறவங்களுக்கு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். ட்ரோனில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ தூரத்தில் அந்த கூடு. இப்போ கையில் எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த கூடு. தேனிப்பூச்சியில் எடுத்துருங்க, ஒரு தேனிப்பூச்சி இருக்கக்கூடாதுனே. ஓகே ரைட், பாருங்க சோளையா மஞ்சேர்னு பாலப்பூ. பாலப்பூ வைங்க வைங்க வைங்க. அப்படியே அந்த பீஸை தூக்கி நம்ம ஆளுக்கு போட்டுடலாம்ல. அவ்வளோதான், சோளையா எடுங்க. கண்டிப்பாக 4 கிலோ வரும்ண்ணே. நீங்கள் இன்னொரு ஆளுக்கு போடலாங்கிற வேணான்ட்டீங்க. வந்தால் கூடோட போடணும் அவங்களுக்கு. கூடு எங்கே இருக்குது? புழிஞ்சிருவோம்ல. போட்டுருவோங்கிறீங்க. இப்போ வடிஞ்சதை ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் ஊற்றிடலாம். ஓகே, வலிச்சு விட்றீங்களா? பிரதர் வினோதார் லாஸ்பெட்டு புதுச்சேரி உங்களுக்காக ஊற்றுறோம். 0 பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. வடிஞ்ச தேனை தான் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு. ஊற்றுங்க. எடுத்தது எல்லாமே காமிச்சிட்டேன் பிரதர். வினோத் ஆர் அப்பா என்னங்க கலரு வேறு மாதிரி இருக்கு. பாலப்பூ தான் இல்லை, நேற்றை விட லைட்டாக இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. வடிஞ்சது என்ன வடிஞ்சதுன்னு வடிஞ்சது கிளியராக இருக்குங்க. ஹைவ் பார்ட்டிகிள்ஸ் உள்ளே இருக்குங்க, அதையும் சொல்லிடுறேன். ஹைவ் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், நல்லது. இருங்க, இது போதும். கிளாஸ் போலனு ஹைவ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும், ஹைவ் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கும், சொல்லிடுறேன். பிரதர் வினோத்குமார் லாஸ்பெட் உங்களுக்காக இது பாருங்கள். 0 ஆயிடுச்சா? பிரதர் வடிவேலன் ஆர் வடபழனி என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறுத்து போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பீஸை அறுத்து அவருக்கு போட்டுருங்க. அது போக மீதி இன்னொன்று புழிஞ்சு விட்டு அவங்களுக்கு காமிச்சிடுவோம். ஆஹா பாருங்கள், அற்புதம். இப்போ இருக்க பாருங்கள். தேனி பூச்சி எடுத்துருங்க, அப்படியே உள்ள சொரு விடுங்க. ஓகேப்பா, அவ்வளோதான். இது மேலே புழிஞ்சு விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க அவருக்கு கூட்டை. இது போலோருக்கு ஏதோ ஒரு பீஸ் இது மகரந்து இருக்கா நிறைய, அந்த மகரந்து சைடு போட்டுடலாமா? போட்டுடலாம். மகரந்தத்தை போட்டு விட்டுலாமா? போட்டு விட்டா அப்புறம் இதுக்கு அரைச்சே போடுங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது மகரந்தங்க, அதையும் சேர்த்து தான் போடுறோம். சரிங்களா பிரதர்? உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கா? இதை புழிஞ்சிட்டு அவருக்கு சேர்த்து எடுத்துட போகிறோம். இல்லையாசுக்கும் புழிஞ்சு விட்டுலாம். துணி இல்லை அப்படியே புழிஞ்சிடுறீங்களா? அப்படியே புழிஞ்சு அப்படியே வடிகட்டிக்கணும். ஆமாம், அப்படியே புளியறது செம்மையாக காமிங்க. ஆஹா, வா, கலர் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஓகே பிரதர். பிரதர் இல்லியாஸ் நாகப்பட்டினம். அப்புறம் இவர் பேர் மறந்துச்சு, வடபழனி வினோத்குமார் ஆர். வினோத்குமார் தானே அவர் பேர்? என்ன போட்டிருக்கு? வடிவேல் ஆர். வடிவேலன் ஆர். எஸ், வடிவேலன் ஆர். உங்கள் 2 பேர்த்துக்கு இந்த கூடு தான்.
எடுத்ததே காமிச்சாச்சு. நல்லா வலிச்சுங்க எல்லாம், அவ்வளோதான். யார் இது வைப்ரேஷனு? நம்மளதான் பீட்டோட கூப்பிடுவாங்களோ, ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்க போகுது. என்ன பார்த்துக்கலாம். பயங்கரமாக வேத்துச்சுண்ணா. நல்லது தானே வேக்கிறது. ஆஹா, லோகு தாங்க கலா ரசிகன் உண்மையாக. இதை ஊற்றுறது நிதானமாக ஊற்றுவாப்புல, புளியறதும் அற்புதம். செம்ம. அப்படியே இதை 2 பேத்துக்கு ஃபில் பண்ணிடலாம். ஓகே. ஆனால் அவர் முள்ளு வேலை முள்ளு கட்டுங்க. இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். அது போகிற முள்ளு தானே அந்த காலத்துக்கு வரும். சொல்லும் போது நிறுத்திடுங்க. ஒரு 150 கிராம் தான், 100 கிராம் தான். இதாக இருந்துச்சு ஊற்றிக்கிங்க. 50 கிராம் தான் போதும். இங்கே நிறுத்தினாலே வந்துடும். 1 கிலோங்க. ஓகே பிரதர், 1 கிலோ. அடுத்த ஆளுக்கு பத்தாது, அதனால் கஞ்சத்தனம் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. மூடிடுங்க. அப்படியே லோகு அழகா தூக்கி சொல்லிடுங்க. சேகரனை சொல்லுங்கள். வடிவேலன் ஆர். எங்க தங்கத்தை விட பயங்கரமாக இருக்குது. கலரை பாருங்க, சொர்க்க பூமியே தெரியுதுங்க. சொல்லுங்க. பேர்னா? வடிவேலன் ஆறு. வடிவேலன் ஆறுங்க சார். வடபழனி கொரியரில் உங்களுக்கு வந்து சேர்ந்துறேன். அண்ணன் அனுப்பிச்சுட்ருவார். ஓகே, சரி அண்ணா. சொல்லிட்டீங்களா பிரதர்? இலியாஸ் நாகப்பட்டினம் உங்களுக்காக 0 பண்ணியாச்சு. அதுக்குள்ளே தான் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க எல்லோரும். சூப்பர். கரெக்டாக சொன்ன மாதிரி 3 கிலோ தான் வந்துச்சு. நிறைய தேன் வடியும்லனே, இதில் கொஞ்சம் இல்லை. அறுத்து போட்டால் வடிஞ்சு 7 கிலோ 8 கிலோலாம் கிடைக்கும்ண்ணே. அது நல்ல நெப்பாக இருக்கணும்ண்ணா. இந்த தடவை கம்மி, ஒரு 100 கிராம் தான். ஆனால் லக்குண்ணே, நேற்று எடுத்து இன்றைக்கி எடுத்து கலர் அந்த மாதிரி தித்திப்பான கலரு. அவர் ஊற்றி விட்டுலாமா பிரதர்? ஓகே. இலியாஸ் நாகப்பட்டினமுங்க. உங்களுக்கான தேன் எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காண்டி அண்ணன் சொல்லி 30 நிமிஷத்தில் எங்களை போட்டு தோட்டி எடுக்கிறாரு. பார்த்துக்குங்க. ஜம்முன்னு இருக்குங்க, சாப்பிடுங்க. நன்றிங்க. சொல்லுங்கள். நன்றிங்க. வந்து சேர்ந்து